ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 நடக்க போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கன்ஃபார்ம் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. ஸோ காசநோய் ஒழிப்பு அப்படின்ற தலைப்புக்கு கீழே எவ்வளோ பாயிண்ட்டு இப்போது ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2025க்குள்ளே காசநோயை நாங்கள் முழுசாக ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 இந்த வருஷம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் பார்த்தோம்னா 2030க்குள்ளே காசநோயை ஃபுல்லாக ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா 25, உலக அளவில் பார்த்தோம்னா 2030. 2015லேருந்து 2023 வரைக்கும் இந்தியாவில் காசநோய் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 17.7% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காசநோயில் 17.7% குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே காலம் 2015லேருந்து 2023 வரைக்கும் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 8.3% காசநோய் அப்படின்றது குறைஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதில் உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்தியாங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? அதில் சிறப்பாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காசநோயை ஒழிக்கிறதுக்காக இந்த காசநோய் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது. அதனால் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணியிருக்காங்க, நிக்ஷய் முன்னெடுப்பு ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு திட்டம், நிக்ஷய் போஷான் யோஜனா. போஷான் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ நிக்ஷய் போஷான் யோஜனா ஊட்டச்சத்துக்காக உள்ள ஒரு திட்டம். முக்கியமாக இந்த திட்டத்தை கொடுத்து எந்த நோய்க்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா காசநோய்க்கானது. ஸோ இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த காசநோய் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு இந்த ஊட்டச்சத்தை ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றதுனால மாதம் 500 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சௌமியா சுவாமிநாதன். இது எல்லாமே ரீசன்ட் நியூஸு, கன்ஃபார்ம் கொஷின், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.